أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரே இப்ராஹீமில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றார். அல்லாஹுவால் அதிகமாக நேசிக்கப்பட்ட நபிமார்களில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹுவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அளவு கடந்து நேசித்து வந்தார்கள். ரப்புடைய பெயரை கேட்டாவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெயரில் தன்னுடைய முழு இன்பத்தையும் கண்டு கொண்டிருந்த மகத்தான நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துனியாவுடைய செல்வங்களையும் அள்ளி அளவு கடந்து கொடுத்திருந்தார். ஒரு நாள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான தனது ஆட்டு மந்தைக்கு இடையில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ரப்பே, உன்னுடைய நண்பர் என்று நீ அவரை சொல்லுகிறாய், ஆனால் அவருக்கு உலக பொருளின் மீது மோகம் கொண்டு 24 மணி நேரம் ஆட்டுக்கு பின்னாடியே அலைகிறாரடா அல்லான்னு சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னார், இல்லை, எனது நண்பருடைய உள்ளத்தில் நான் தான் இருக்கின்றேன், வேண்டுமானால் நீங்கள் பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவர்களும் மனித தோற்றத்தில் ஆட்டு மந்தையின் இன்னொரு பகுதியில் வந்து நின்று கொண்டு சுப்ஹுன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் தராவீஹில் நாம் ஓதுகின்ற ஒவ்வொரு தஸ்பீஹ்களையும் நம்முடைய பெருமக்கள் தேர்ந்தெடுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தஸ்பீஹை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சத்தம் போட்டு சொன்னார்கள். அந்த தஸ்பீகை கேட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நேசனுடைய பெயரை சொல்லுகிறார்கள் யாரோ என்று அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய நேசனை பற்றி அவருடைய திருநாமத்தை பற்றி நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அந்த தஸ்பீகை இன்னொரு தடவை சொல்லுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் சொன்னார்கள், அதெல்லாம் சும்மா சொல்ல முடியாது, அதுக்கு ஏதாவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னா. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எண்ணிலடங்கா ஆட்டு மந்தையை வைத்து சொன்னார்கள், இந்த ஆட்டு மந்தையில் கால்வாசி பகுதியை உங்களுக்கு தந்து விடுகிறேன், இன்னொரு தடவை சொல்ல வேண்டாம். இவங்க 2 பேரும் இன்னொரு தடவை சொன்ன உடனே அந்த தஸ்பீகில் தன்னை பறிகொடுத்த, இது காதல் வயப்பட்ட மனிதர்களுக்கு இது புரியும், இறை காதலில் வயப்பட்டவர்கள் அம்பியாக்கள் அவுலியாக்கள். அதனால அவனின் பெயரை கேட்ட உடனேயே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு தடவை அவன் பெயரை சொல்ல மாட்டாங்களா, இந்த காதால கேட்க மாட்டோமா என்று ஏங்கி தவித்து இன்னொரு தடவை சொல்ல வேண்டாம், இன்னொரு தடவை சொல்றதா நீங்க ஏதாவது கொடுக்கணும், பாதி ஆட்ட வச்சுக்க வேண்டாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அவங்க இன்னொரு தடவை சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரப்புடைய பெயரை கேட்க கேட்க ஆர்வம் அதிகமாகி கொண்டே இருந்தது. இன்னொரு தடவை சொல்ல வேண்டாம், முக்காவாசி ஆறு வந்துருச்சு, 4வது தடவை முழு ஆறு கொடுத்துட்டான். இன்னொரு தடவை சொன்னாங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டு ஏன் அவர் இனிமேல் கொடுக்கறது போன்ற ஒண்ணு இல்லையாப்பா அப்படின்ட்டான். இந்த ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒரு இடையன் தேவைப்படுறானா இல்லையா, நான் என்னையே கொடுக்கிறேன், இந்த அப்பின் பெயரை இன்னொரு தடவை சொல்லுங்கன்னே பல்லாஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சிரிச்சுட்டாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, இப்ராஹிமே,
நாங்கள் உனக்கு முன்னாடி வைக்கி தலை குனிகின்றோம். நீ இந்த ஆட்டு மந்தைக்குள் நிற்பதை பார்த்துவிட்டு இந்த ஆடுகள் எல்லாம் உங்களுக்கு பெரிதாகிவிட்டது, பொருளின் மீது உங்களுக்கு மோகம் ஏற்பட்டு விட்டது என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவனின் நாமம் சொன்ன பொழுது அதற்காக வேண்டி நீ எதையும் இழக்க, உன்னையும் இழக்க தயாராகிவிட்டாய் என்பதாக சொல்லி ஆடெல்லாம் நீங்களே வச்சுக் கொள்ளுங்க சொல்லி ரப்பிடத்தில் போனார்கள். ரப்பே, நீ அவரை உன்னுடைய நண்பர் என்று சொன்னது சரிதான். அல்லாஹ் உன்னுடைய அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தனது நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று திருக்குர்ஆனில் அறிவிப்பு செய்கிறார். இப்ப மலக்குகள் சொல்றாங்க, உன்னுடைய நண்பராக அவர் நீ தேர்ந்தெடுத்துக் கொண்டது சரியான ஆளை தேர்ந்தெடுத்திருக்கிற, எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னையும் உனக்காக கொடுக்க அவர் முன் வந்துட்டார் என்று சொன்ன பொழுது ரப்பு சொன்னான், நான் சொல்லவில்லையா அவருடைய உள்ளமெல்லாம் நான் தான் நிறைந்திருக்கிறேன் என்று, அதை நீங்கள் இப்ப பரிசீலித்து பார்த்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ரப்பு சொன்னான். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள, துனியாவின் மேல் பரப்பில் சொத்து சுகங்களோடு இருந்தாலும் அவர்களின் உள்ளமெல்லாம் அல்லாஹ்வின் பக்கமாகவே லயித்து கொண்டிருந்தது. உள்ளம் ரப்பையே தேடிக் கொண்டிருந்தது. அதனால எத்துணை பெரும் சோதனைகள் அவர்களின் வாழ்வில் வந்தாலும் அந்த சோதனையில் அல்லாஹ்வையே அவர்கள் கண்டார்கள். அந்த சோதனையை அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து கொண்டார்கள். இதிபுத்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. நாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில சோதனைகளை கொடுத்தோம். ஃபஅத்தம்மஹுன்ன. எல்லா சோதனைகளிலேயும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அதை முழுமையாக நிறைவு செய்தார்கள். அப்பொழுது நாம் அவரை பார்த்து சொன்னோம், இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, உங்களை அகில உலக மனிதர்களுக்கு தலைவராக நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். சோதனைக்குள் எடுத்து அந்த சோதனையை பொறுத்து கொண்ட பொழுதுதான் தலைமைத்துவத்தை அல்லாஹ் தருவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வாக்களித்தான். உலகத்தில் வாழக்கூடிய யூத, கிறிஸ்தவ, இஸ்லாமிய இந்த எல்லா சமூக மக்களும் ஒரு நபியை போற்றுகிறார்கள் என்றால் அது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான். சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த வரலாறை எல்லாம் நமக்கு சொல்லி நம்மிடமிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறார். என் கலீல் மாதிரி நீங்க எனக்கு ஆகிட கூடாதா, என் ஹபீப் மாதிரி என்கிட்ட நீங்க ஆகிட கூடாதா, என் கலீம் மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி என்கிட்ட நீங்க ஆகிட கூடாதா, ரூஹுல்லா மாதிரி நீங்க ஆகிட கூடாதா. 25 நபிமார்களை குர்ஆன்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஏதாவது ஒரு நபியை எடுத்து அவருடைய குணத்தை பின்பற்றி என்னுடைய நெருக்கத்தை நீங்க அடைந்து கொள்ள கூடாதா? இந்த ஏக்கத்தில் தான் இந்த அம்பியாக்களுடைய வரலாற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துகிறான். அவங்களுக்கு மனைவி இருந்தார்கள், மக்கள் இருந்தார்கள், சொந்த பந்தம் எல்லாம் இருந்தது, சொத்து சுகம் எல்லாம் இருந்தது. அது எதுவும் அவருடைய மனதில் அல்லாஹ்வை மறக்கடிக்கவில்லை. லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். உங்களுடைய பொருளும் உங்களுடைய மக்களும் உங்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து உங்களை மறக்கடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை மறக்காமல் வாழ்ந்தவர்கள், இன்னொரு வழி சொல்ல போனால் அல்லாஹ்விலேயே தன்னை அழித்துக் கொண்ட பெருமக்களில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முன்னிலை வகிக்கிறார்கள். அதனாலதான் எல்லாத்தையும் கொடுக்க அவர்கள் முன் வந்தார்கள். நமக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து நின்று சொல்லி சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அதற்கு உங்க வீட்டை எழுதி வைங்க அப்படின்னு நம்ம எழுதி வைப்போமா? உங்க சொத்தை எழுதி வைங்க எழுதி வைப்போமா? கொடுங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை அப்படியே அள்ளி போடுவோமா? ஆனால் அப்படியே போட்டார்கள், அப்படியே கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சொல்றதுக்கு லேசாக இருக்கிறது. ஆனால் ரப்பு கல்வுக்குள் நிறைந்த பொழுது இதுவெல்லாம் அவருடைய பார்வையில் ஒரு
பொருட்டாகவே தெரியவில்லை என்பதுதான் அவங்க வாழ்க்கை சொல்லக்கூடிய பேருண்மை. எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கலீலுல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பை எந்த அளவு நேசித்தார்களோ, நெருங்கினார்களோ, அந்த நேசத்தை, நெருக்கத்தை முபாரக்கான இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. மக்ஃபிரத்துடைய பத்தில் நாம் கால் வைத்திருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. ரமலானுடைய இரவில் ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான கைதிகள், நரகவாதிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அந்த விடுதலை செய்யப்படுகிறவர்களில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.